ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு இன்ஃபினிட்டி விளாக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தாங்க. இந்த விளாக் எடுத்து 1 month ஆயிடுச்சுங்க. ரம்ஜானுக்கு முன்னாடி எடுத்தது. நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம்ல, அதனால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரியகலாவோட ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்தே கால் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தா, என் மேரேஜுக்கும் ரிசப்ஷனுக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்துடணுன்னு. ஆனால் அவங்க மேரேஜ் ஏர்லி மார்னிங் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் போக முடியாது, ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம். அதனால் ரிசப்ஷன் மட்டும் அட்டென்ட் பண்ணிடலான்னு கிளம்பிட்டோம். ரிசப்ஷன் டைமிங் 6:30 to 9 தான் போட்டிருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு 4:30 மணியை போல் வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வழக்கம் போல் இந்த மிர்சா தான் லேட் ஆக்கி விட்டுட்டான். அவள் அனுப்பின வென்யூவை ஸ்கேன் பண்ணி மேப்பில் போட்டால் 2.5 hours காட்டுது. 7:30 மணிக்கிட்ட தான் நாங்கள் போகணும்னு காமிட்டுச்சு. எங்கள் அம்மாவும் வேற பிக் பண்ணிட்டு தான் ரிசப்ஷனுக்கு போனோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே 15 minutes ஆகும். கடைசியில் நாங்கள் 7:45 தாங்க அங்கே ரீச் ஆனோம். போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு முகூர்த்த நாள் வரையா, அதனால எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்கே ரிசப்ஷன் நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. போகிற வழியில் ஃபுல்லாக அவங்க மேரேஜ் பேனர் வச்சுருந்தாங்க, அப்புறம் போஸ்டரும் ஒட்டியிருந்தாங்க. இந்த போஸ்டரையும் பேனரையும் ஃபாலோ பண்ணியே போய் ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு கிளம்புனதுலேருந்தே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறேன்ட்டு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. இடையில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு மேரேஜ் ஆச்சு. என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் என்னால் தாங்க போக முடியல. அதனால தான் இந்த ரிசப்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கிளம்பிட்டேன். உள்ளே என்ட்ரு ஆகும் போது டெக்கரேஷன்லாம் செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. வாசலில் எல்இடிலாம் வச்சுருந்தாங்க. உள்ளேயும் செம்ம கிராண்டாக இருந்துச்சு. டிஜேலாம் வச்சுருந்தாங்க. நான் ரிசப்ஷனுக்கு போகிறேன்ற எக்ஸைட்மெண்ட்டை விட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன்ற எக்ஸைட்மெண்ட் தாங்க எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, வெண்மணி, சுபஸ்ரீ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரல, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன மாதிரி அவளுகளும் என்னை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆவாளுங்கன்னு பார்த்தா, என்னை விட்டுட்டு என் பையனை வந்து தூக்கிட்டு போயிட்டாளுங்க. ஆனால் மிர்சா தான் ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தான், அவளுக்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசிட்டு அதோட சாப்பிட்றதுக்கு போயாச்சுங்க. நான்வெஜ்ஜும் இருந்துச்சு, வெஜ்ஜும் இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி வெஜ்ஜுக்கு தான் போயிருந்தோம். வெஜ்ஜில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பீன்ஸ், கேரட், கோஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் இது காலிஃப்ளவர் பக்கோடா, ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு எல்லாமே இருந்துச்சு. டெசர்ட்டுக்கு இளநீர் பாயசம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து வண்டியில் வரும்போது மிர்சா கார்ட்டூன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தான். ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகும்போது மணி 12:30 ஆயிடுச்சு. ஓகேங்க, விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.